ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். திருவரங்கமானவரில் கவிச்சக்கரவர்த்தியின் பொருள் பாடப்புகும் மகாகவி கம்பன் திருமுற்றம் தொடக்க விழாவில் அடியே மதுரை பேராசிரியர் முனைவர் இதா அரங்கராஜன் ஆற்றிய புகழுரை. காரைக்குடி கம்பன் கழகம், கோவை கம்பன் கழகம், நாமக்கல் கம்பன் கழகம், பாளையங்கோட்டை கம்பன் கழகம், சென்னை கம்பன் கழகம் என்ற வரிசையில் அணி செய்யப் போகும் திருவரங்கம் மகாகவி கம்பன் திருமுற்றம் தொடக்க விழாவில் அடியேன் சிறிய ஞானத்தன் சமர்ப்பிக்கும் தொடக்க உரை. அன்பர்களே, அணியரங்கன் திருமுற்றத்தில் கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களே, குருகூர் சடகோபனும் பேரிழந்தூர் சடகோபனும். குருகூர் சடகோபரான வேதம் தமிழ் செய்தார். வேதம் தமிழ் செய்த மெய்யன் என்று மணவாள மாமனிகள் போற்றுகிறார். தேரெழுந்தூர் கம்பநாடனோ வான்மீகரின் வேதத்தின் உபபிரம்மணத்தை தமிழ் செய்தார். நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி என்பான். சீரணி சொடநாட்டு திருவெழுந்தூரில் வாழ்வோன் தாரணி கொடையான் கம்பன் தமிழினால் கவிதை செய்தான் என்ற பாடலை காண்பின். சிவனாம் அயனாம் திருமாலால் அருளப்பட்டவர் சடகோபன். குருகைநாதன் குறைகளால் அருள் பெற்றவர் கம்பநாடம். குருகைப்பிரான் குணங்கூறும் அன்பர்கள் ஈட்டம் தரும் இருக்கப் பெற்றேன், இருந்து இருவழிகள் நாதப் பெற்றேன் என்று கம்பநாடர் சடகோபரந்தாரை குறிப்பிடுகிறார். அவர் அவ்வாறு குறிப்பிடும் அன்பர்கள் ஈட்டம் நாதமர்களின் கூட்டமையாகும். கிபி 885 ஓர் பங்குனி உத்திர திருநாளில் நம்பெருமாளும் ஸ்ரீரங்கநாச்சியாருமான சேர்த்தையில் ஸ்ரீமன் நாதமுனிகள் முன்னிற்க கம்பர் பெருமான் ராமகாதையை பலரடியார் திருமுன்பு அரங்கேற்றினான். எண்ணிய சபக்தம் 807 மேல் சடையன் வாழ்வு நன்னிய வெண்ணநல்லூர் தன்னிலே கம்பநாடன் பண்ணிய ராமகாதை பங்குனி உத்திரத்தில் கண்ணிய அரங்கர் முன்னே கவியரங்கேற்றினானே. சகாப்தம் 807 என்றால் கிபி 880 ஆகும். அஞ்ஞான்று அங்கிருந்த பேரரசன் ஆதித்த சோழன் குலமணி கிழத்துப் படலத்தில் மனு மன்னவனை குறிப்பிடும்போது ஆதித்தன் குலமுதல்வன் என்று தெளிவுறுத்துகிறார். சோழ மன்னர்கள் சூரிய வம்சத்தவர்கள் என்றும் நினைக்கத்தக்கது. கம்பபிரானும் ராமகாதையை தொடங்குவதற்கு முன் திருவரங்கர் ஆணையிட சடகோபர் மீது ஒரு அந்தாதி நூல் பாடி எழுதினார். இதனை பிள்ளலோகஞ்சியர் என்ற வைணவ உரையாசிரியர் உபதேசத்திரமாலை விரிவுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஓம் நம் சடகோபனை பாடினையோ என் நம்பெருமாள் வெஞ்சி ஆதரத்தால் கேட்பர் என்பது அவ்வுரையாசிரியரின் மேற்கோள். மணவாள மாமனிகள் என்ற ஆச்சாரிய பெருமகனால் கம்பன் செய்த சடகோபரந்தாதியை மேற்கோளாக ஆண்டு அந்நூலை ஆழ்வாருற்றந்தாதி என்றும் சிறப்பாக குறிப்பிடுகிறார். இன்றும் ஆழ்வார் திருநகரிலே நம்மாழ்வாருக்கு திருமஞ்சனம் செய்யும் போது அர்ச்சக சுவாமிகள் சடகோபரந்தாதி பாசுரங்களை அனுசந்திக்கிறார்கள். ஆழ்வார் அருள் பெற்று நாதமுனிகளால் அங்கீகரிக்கப்பட்டு நம்பெருமாள் திருவோலக்கத்தில் அரங்கேறியதால் திவ்ய பிரபந்த வியாக்கியான சக்கரவர்த்திகள் ராமகாதையை பிரமாண மூலமாக கொண்டு தங்கள் உரைமுறைகளை மேற்கோளாக காட்டினார்கள். நம்பிள்ளை தாம் அருளை ஈடு உரையில் கம்பராமாயணத்திலிருந்து 2 பாடல்களை மேற்கோளாகவே காட்டியிருக்கிறார். தீமுற்ற தென்னிலங்கை ஊட்டினான் தாழ்நயந்த யாமுற்ற லுற்றாயோ வாழி கரைகடலே என்று தலைவி கடலை வினவுவதாய் ஒரு பாசனம் ஆகிறது. இந்த பாசன பகுதியில் தென்னிலங்கையை தீமுற்ற ஊட்டினான் என்று அன்பயித்து நயமுறை கூறும் நம்பிள்ளை ராவண பயத்தாலே முன்பு அறவெய்தாக ஜீவித்த அக்னி வயிறு நிறைய உண்டு ஜீவிக்கப்பெற்றது பெருமாளை அண்டகொண்ட பலத்தாலே என்பது. மேலும் இலங்கையை உண்ட எரி தெவிட்டியது என்பதையும் உணர்த்த விரும்பிய நம்பிள்ளை செந்தீயுண்டு தேக்கிட்டதே எந்த கடற்தலே என்று கம்பராமாயண பாசத்தை காட்டுகிறார். இலங்கை எரியூட்டு வடலத்தில் நின்று வெந்துமா நீரெழுகின்ற செந்தி தின்று தேக்கெடுகின்றது தேவர்கள் சிரிப்பர் என்பது இராவணன் கூற்று. இராவணன் சினம் கொள்ளும் அளவிற்கு செந்தி இலங்கை மாநகரை முற்ற உண்டு தெவிட்டு இருந்தது என்பது தெரிகிறது. இராவணன் கூற்றின் ஒரு கூற்றைத்தான் நம்பிள்ளை மேற்கோளாக காட்டினார். ஆழ்வார் பாசுரத்தில் ஊட்டிய என்ற சொல்லின் ஆற்றலால் தெவிட்டவும் விடாது அந்த தீயை உண்ணச் செய்தான் என்பது பெறப்படுவதால் அந்நிலைக்கு தக்க மேற்கோளாக கம்பரின் வாக்கினை எடுத்து காட்டியுள்ளார். இராமானுஜர் காலத்தில் திருவரங்கம் பெரிய கோயிலில் அத்தேர பெருவிழாவில் கம்பராமாயண பாடல்களும் அறைய பெருமக்களால்
நம்பெருமாள் திருவன்பு தாளம் கொண்டு இசைக்கப்பட்டன. பகல்பத்து திருமொழி திருநாளில் ஓ மண்ணளந்த தாளாளா மத எடுத்த தோளாளா எந்தனக்கோ துணையாளனாகாயே என்று பெருகிருமொழி பாசுரத்தை பாடி ஆரியர்கள் அப்படியே நிறுத்தி விடுவர். பிறகு மாலை நிகழ்ச்சியில் எம்பெருமான் திருவுலகில் அளந்த வரலாற்றை நாடகமாக நடித்து காட்டுகிறார்கள். அப்போது வாமனன் வரலாற்றை சொல்லும்போது கம்பராமாயணத்தில் வேள்விப்படத்தில் இருந்து வாமனாவதார வருடனை பகுதியில் வரும் பாடல்களை நம்பெருமாள் திருவன்பு இசையோடு தாளம் தட்டி சேவிப்பதை இன்றும் காணலாம். திவ்ய பிரபந்த உரையாசிரியரான மணவாள மாமணிகள் ராமாசமுத்தந்தாய் வியாக்கியானத்தில் கம்பர் பெருமானை மகாகவி என்று குறிப்பிட்டு சிறப்பித்திருக்கிறார். பண்டைய வைண உரையாசிரியர் பரம்பரையிலே வந்த அண்மைக்கால ஆச்சாரிய பெருமக்களும் கம்பரை கற்பது விலைக்கு அருந்தொண்டுகள் ஆற்றியுள்ளார்கள். வைத்தமானடி முடும்பை சுடகோபராமானுஜாச்சாரியார், சே கிருஷ்ணமாச்சாரியார், காஞ்சி மாநகர் பிரிவாதி பயங்கர அன்னங்கராச்சாரியார் இன்னும் மற்றும் பலர் கம்பராமாயண உரையாசிரியராக திகழ்கிறார்கள். மதுரை டி.கே. ராமானுஜய்யங்கார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிட்ட கம்பராமாயண பதிப்பில் பல படலங்களுக்கு உரை வரைந்து பதிப்பாசிரியர் குழுவில் சீரிய பணியாற்றினார். மதுரை தமிழ்ச்சங்க புலவர்களாய் திகழ்ந்து திருநாராயணையங்கார், அப்பனையங்கார், சுதர்சனர், எஸ். கிருஷ்ணாவையங்கார் மற்றும் பலர் கம்பரை பல வகையாலும் ஆராய்ந்து அரிய கட்டுரைகள் பல வரைந்திருக்கிறார்கள். நெல்லை வழக்கறிஞர் பட்சிராஜய்யங்கார், வானமாமலை வித்வான் என்.எஸ். கிருஷ்ணய்யங்கார் சுவாமி இன்னும் மற்றும் பலர் கம்பராமாயண சொற்பொழிவாளர்களாக பணியாற்றினார்கள். இனி திருவரங்கமா நகரில் மகாகவி திருமுற்றம் கம்பன் பெயரில் திருமுற்றம் ஒன்று அமைக்கப்பட்டு எதிர்காலத்தில் ஈடு இணையற்ற பணிகளை செவ்வனை ஆக்கி புகழ் பரப்பும் என்று நாம் எதிர்பார்ப்போமாக. கம்பன் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க, ஆதிமாரப்பிரான் கடல்கள் வாழ்க. இங்கனம் அன்பன் மதுரை பேராசிரியர் முனைவர் இரா அரங்கராஜன்.